வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் மூவர்ண கொடியேற்றி சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்தார். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு KMDK MLA அவர்கள் மூவர்ண கொடியேற்றி சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்தார். 79வது சுதந்திர தின விழா கோவை மாநகராட்சி 54வது வார்டு ஜோதி நகர் 1வது வீதி பகுதியிலும், மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி வளாகத்திலும் மாமன்ற உறுப்பினர் S. பாக்யம் தனபால் அவர்கள் கொடியேற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார். KMDK சேலம் வடக்கு மாவட்டம் நச்சவாயனூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 79வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் நல்லதம்பி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார். சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். 79வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு நாமக்கல் மாநகராட்சி மரூர்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி, பொட்டணம் அரசு துவக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப்பள்ளியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் உயர்திரு VS மாதேஸ்வரன் MP அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார். 79வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் கரைப்புதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் எக்ஸ் மாவட்ட கவுன்சிலர் கரைப்புதூர் கொங்கு ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். 79வது சுதந்திர தின விழாவில் கோவை சின்னவேடம்பட்டி நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு தலைவராக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ரமேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினார் பிரதமர் மோடி. எரிபொருள் பயன்பாட்டில் இந்தியா இறக்குமதியை சார்ந்திருக்கக்கூடாது. எரிபொருள் பயன்பாட்டிலும் இந்தியா தற்சார்பு நிலையை அடைய வேண்டும். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் எரிபொருள் உற்பத்தி 10 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.